இன்டலோட சாக்கெட் ரிலீஸ் பண்ண AMD. அது ஏன் ஜோக்கு? அது ஏன் ஜோக்? டிஸ்ப்ளேவையே காருக்கு பெயிண்ட் அடிச்ச BMW. நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. கடைசியா பட்ஜெட் கேமர்ஸ் கர்ண காட்டுன Nvidia. உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. இந்த வாட்டியாவது ஏதாவது பண்ணாங்களா இன்டெல்? எல்லாரும் உனக்காக தான் வந்திருக்காங்க. ஏன் ரஞ்சிலி ஏன்? இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் பாருங்க. A2D சேனலோட A2D நியூஸ். ரீசெண்டா CES 2022 வந்து நடந்துச்சு. CESன்னு நடந்தாலே அதுல முக்கியமா பல விஷயங்கள் நடக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வாட்டி நடந்திருக்கு. பல டெக் கம்பெனிஸ் வந்து டெக்னாலஜிஸை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதுல எதெல்லாம் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது அண்ட் எதெல்லாம் நம்மளோட PC மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து இந்த வீடியோல பார்ப்போம். சோ இதுல முதல்ல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா Nvidia கிரீனா. Nvidia இந்த CES 2022ல 3 முக்கியமான விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட புது மொபைல் டிஸ்கிரீட் கிராஃபிக்ஸ் கார்டு புதுசா 3080 and 3070 மொபைலுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது மொபைல் மீன்ஸ் லேப்டாப்ஸ்க்காக. ஆக்சுவலா வேற நம்ம டெஸ்க்டாப் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வரும்போது ஒரு ரேட்டு, அவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு ரேட்டு அண்ட் விற்கும் போது ஒரு ரேட் இருக்கும். ஆக்சுவலா என்னுடைய பாம்பே மார்க்கெட் ரேட் 10 lakhs யா. பட் லேப்டாப்ஸ்ல அப்படி கிடையாது. லேப்டாப்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. அது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3050 and 3050 எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மொபைல்ஸ்ல இருக்கு. பட் அதுவே பாத்தீங்கன்னா ரீசனபிள் பிரைஸ்லயுமே இருக்கு. சோ அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வந்து ரீசனபிள் பிரைஸ்ல ரீசனபிள் லேப்டாப்ஸ்லயுமே கிடைக்கும் போது இந்த 3070 and 3080 கம்மியான பிரைஸ்ல வர லேப்டாப்ஸ்ல அடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா 3090 Ti. இப்போ இருக்கிற மோஸ்ட் பர்ஃபார்மிங் கிராஃபிக்ஸ் கார்டு எது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 3090 தான். பட் அந்த 3090 நம்மளால வாங்க முடியாது. பிரைஸ்லயும் சரி அவைலபிலிட்டியும் சரி. அது பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் ரேஞ்சுக்கு வித்துட்டு இருக்கு. வரும்போது அது 1,80,000 அவ்வளவுதான். பட் இப்போ பாத்தீங்கன்னா 3080 Ti 1,80,000. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பட் இந்த நேரத்தில் பாருங்க Nvidia ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா 3090 Ti. 3090 பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் பர்ஃபார்மிங் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அதோட சைஸ்ல இருந்து அதோட கூலிங் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது அவங்க கொடுத்திருந்த அந்த 12 பின் அடாப்டரா இருக்கட்டும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. பட் என்னன்னா 3090க்கும் 3090 Tiக்கும் பெரிய வித்தியாசம் எனக்கு இருக்க மாதிரி தெரியல. குடா கோர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா 250 கோர்ஸ் தான் வந்து வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி வந்து RT கோர்ஸ்ல 2 கோர் தான் வித்தியாசம் இருக்கு. கிராஃபிக்ஸ் மெமரியும் பார்த்தீங்கன்னா சேம் 24GB GDDR6 மெமரி தான் கொடுக்குறாங்க. பட் கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு அதுல இருக்கிற பேண்ட்வித் இதுல கொஞ்சம் பேண்ட்வித் அதிகமா கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து இன்னும் சொல்லவே கடைசியா போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய 3090 Ti சொல்லிட்டு காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நான் தான் அதனால பார்த்தீங்கன்னா அதை பற்றின இன்னும் பெரிய டீடைல்ஸ் வந்து நமக்கு இன்னும் தெரியாது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாள் காத்து கொண்டிருந்த விஷயம், RTX 3050. சிங்கம் தலை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? அதாவது பார்த்தீங்கன்னா Nvidia நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டை வந்து ஒரு வழியாக இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே எல்லாமே தெரியும். அது பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இல்லை இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங்காக இருக்கட்டும், இதனால வந்து கிராஃபிக்ஸ் கார்டு சுத்தமாக இல்லை. எல்லா பொருளும் ரேட் ஏறிச்சு, PC பில் பண்ண முடியல, ப்ராடக்டிவிட்டி பண்ண முடியல, கேம் ஆன அந்த புல்லெல்லாம் அப்படியே குத்தி உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன கார்டு வந்து ரிலீஸே பண்ணல. காரணம் என்னன்னா இருக்கிற வேஃபரை வந்து நம்ம சின்ன கார்டை கொடுத்து எதுக்கு வேஸ்ட் பண்ணோம், ஒரு பெரிய கார்டா கொடுத்து நம்ம அதுல காசு பார்க்கலாம்னு சொல்லிட்டு AMDயும் சரி Nvidiaவும் சரி சேம் விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் சிலிக்கான் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரதுனால 2022 ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி சின்ன என்ட்ரி லெவல் கார்ட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா மனசுல வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2060 ரேஞ்சுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இது ஒரு என்ட்ரி லெவல் RTX கார்டு. ஸோ இந்த RTX கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளவுக்கு பிரைஸ் பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட $250. இது அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க Nvidia சைட்ல இந்தியா சைட்டுக்கு போனாலும் கூட வெறும் 22,200 போட்டிருக்காங்க. பட் அந்த பிரைஸ்க்கு உங்களால வாங்கவே முடியாது. சோ எனக்கு தெரிஞ்சு அது எவ்வளவு பிரைஸ்க்கு வரும்னா கண்டிப்பா ஒரு 30,000 35,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். நான் சொல்றதே கம்மி, 50,000 ரூபாய்க்கு இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த RTX 3050யோட ஸ்பெக் மட்டும் வச்சு பார்த்தாலுமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஒரு வேற லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு கூட சொல்லலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன ஜெனரேஷன் RTX 2060 கம்பேர் பண்ணா அதை பார்த்தீங்கன்னா நமக்கு 1920 குடா கோர்ஸ் தான் இருக்கும். பட் இதுல பார்த்தீங்கன்னா 2560 குடா கோர்ஸ் இருக்கு. ஈவன் RTX 2060 சூப்பர் கம்பேர் பண்ணாலுமே இது அதை விட அதிகம் தான். பட் இப்போ ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டா Nvidia பழைய RTX 2060 சூப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை 6GB 12GB மாற்றி அகைன் ரீலான்ச் பண்ணி அதை மார்க்கெட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அதாவது RTX 2060 சூப்பர் 12GB இதையும் ஒரே பிரைஸ்ல வித்தாங்கன்னா கூட இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குவாங்க. பட் ஆஸ் பர் தியரி RTX 2060 சூப்பர் கண்டிப்பா வந்து உங்களுக்கு 50,000 அந்த ரேஞ்சுக்கு விற்கிற மாதிரி தான் இவங்க பிளான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கார்டை உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ் இந்த 30,000 40,000 அந்த மாதிரி வித்தாங்கன்னு வைங்களேன், அப்போ எதை வாங்குவாங்க மக்கள்?
AMD இந்த CS 2022ல நிறைய விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்னீக் பீக் மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல முக்கியமா முதல்ல இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா AMD 6000 சீரிஸ் மொபைல் ப்ராசஸர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா AMDயோட Ryzen 5000 சீரிஸ் இருக்கு இல்லையா மொபைல் ப்ராசஸர், அது பார்த்தீங்கன்னா உண்மையாவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ப்ராசஸர். அதுல U சீரிஸ் ப்ராசஸரே பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நமக்கு Zen 3 ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணியிருந்தது. பட் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா Zen 3 Plus ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு AMD சொல்றாங்க. ஆக்சுவலா Zen 3 Plusல வந்து பெருசா வித்தியாசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்ன பார்த்தா பெரிய வித்தியாசம் இல்லை. இதுல முக்கியமான விஷயமே இந்த RDNA 2 தான். இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் கன்சோல்ஸ் இருக்கு இல்லையா, லைக் PS5 இருக்கட்டும் இல்ல Xboxோட Series X இருக்கட்டும், இது ரெண்டுத்துலயுமே RDNA கிராஃபிக்ஸ் தான் இருக்கு. ஸோ அதே சேம் கிராஃபிக்ஸை நம்மளோட APUs அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸர் கூட எம்பெட் பண்ணும்போது நமக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரீசெண்டா நான் பார்த்தீங்கன்னா AMDயோட 5000 சீரிஸ் 5600U ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு லேப்டாப்ல. அந்த லேப்டாப்போட வீடியோ கூட சீக்கிரம் வரும். ஸோ அந்த ப்ராசஸருக்கு APUவே கிட்டத்தட்ட உண்மையா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்து. அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்டா இந்த வேகா கிராஃபிக்ஸ் எல்லாம் வர மேக்ஸிமம் 8 கம்ப்யூட்டர்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 12 கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளோட APU குள்ள எம்பெட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையா பெரிய விஷயம். இந்த மொபைல் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு DDR5 சப்போர்ட் பண்ணும், PCI Gen 4 சப்போர்ட் பண்ணும், Wi-Fi 6E சப்போர்ட் பண்ணும் அண்ட் USB 4 சப்போர்ட் பண்ணும். ஏன் இது Thunderbolt இல்லைன்னு கேட்டீங்கன்னா அது AMD விதி. அது பதில் தான் USB 4 கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 40 Gbps ஸ்பீட் தான் கொடுக்கும். பட் Thunderbolt USB 4 ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தவிர்த்து AMD 6000 சீரிஸ்ல எக்ஸ்ட்ரா புது மொபைல் சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸையும் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து Asusோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா AMD அட்வான்டேஜ் லேப்டாப், அந்த லேப்டாப்ல இருந்த 6800M தான் பார்த்தீங்கன்னா பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு அதாவது லேப்டாப்ஸ்ல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 6850M XT அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து இன்னும் நிறைய S சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸையும் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இது தவிர்த்துட்டு Nvidia நமக்கு 3050 கொடுத்தாங்கல்ல $250, அதே மாதிரி AMD பார்த்தீங்கன்னா 6500 XT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்க்டாப் கிராஃபிக்ஸ் கார்டு லான்ச் பண்ணாங்க. இவங்க வெறும் $200 இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4GB GDDR6 மெமரியோட வர கிராஃபிக்ஸ் கார்டு. பட் RTX 3050 பார்த்தீங்கன்னா 8GB ஓட வர கிராஃபிக்ஸ் கார்டு. அதுல 8GB கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால அதை மைனிங்காக மைனஸ் வந்து வாங்குறது நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் இது 4GBனால இதுல DAG ஃபைல் ரைட் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு மைனிங் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு கம்மி. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்ல சொல்லுவாங்க. சுகர் பிபி இங்க வந்து படுத்துட்டேன், ஹாஸ்பிட்டல் படுக்கிறதே ஒரு ஸ்டைல் ஆகிட்டாங்க சார். அந்த மாதிரி AMD ஒரு ஸ்டண்ட் பண்ணிருக்காங்க. புதுசா ஒரு சம்பந்தம் இல்லாம ஒரு ப்ராசஸர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் ஃபார் நேம் சேக். 5800X வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராசஸர் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது Ryzen 7 5800X 3D அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர அடுத்த ஜென்ரேஷன் ப்ராசஸர்ஸ்ல இருக்கிற 3D கேஷ் மெமரியை இந்த ஏற்கனவே இருக்கிற 5000 சீரிஸ்ல இருக்கிற ப்ராசஸர்ல எம்பெட் பண்ணி புதுசா ஒரு ப்ராசஸர் ஒரே ஒரு ப்ராசஸர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு தெரியுமா? இன்டெல் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா 12th gen ப்ராசஸர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, i9-12900K ப்ராசஸர் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த ப்ராசஸருக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கிறதுக்கு தான். லேடன் பத்திரியா லேடன்னா பின் லேடன். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதி வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் கேமிங் ப்ராசஸர் அப்படின்ற க்ரௌனை வந்து அது வாங்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5900X தான் அந்த க்ரௌன் வச்சிருந்தது. ஸோ அது அகைன் இன்டெல் வாங்கிடுச்சு. அந்த இன்டெல் திருப்பி அந்த க்ரௌனை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால இந்த ப்ராசஸர் ஜஸ்ட் ஃபார் இவங்களோட போட்டிக்காக மட்டுமே தானே தவிர நமக்கு இதுல எந்த யூஸும் பெருசாக கிடையாது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இது தவிர்த்துட்டு AMDயோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸரோட ஸ்னிக் பிக். AMDயோட CEO லிசா சு அவங்க கையில வந்து பார்த்தீங்கன்னா AMDயோட 7000 சீரிஸ் டெஸ்க்டாப் ப்ராசஸரோட ஒரு இன்ஜினியரிங் சாம்பிள் ப்ராசஸர் வந்து கையில எடுத்து இப்படி காமிச்சாங்க. ஸோ அந்த ப்ராசஸரோட லே அவுட்டே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ SMDஸ்லாம் சைட்ல இருக்கு. அண்ட் முக்கியமா இது ஒரு பின் வச்ச ப்ராசஸர் இல்ல, LGA ப்ராசஸர். ஸோ இது LGA ப்ராசஸர்னால அடுத்த ஜென்ரேஷன் ப்ராசஸரோட மதர் போர்ட் சாக்கெட்டுமே LGA. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா AMD வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பின் வளைகிற பிரச்சனை இருக்காது. பட் ஆனா என்ன மதர் போர்ட்ல இருக்கிற பின் வளையது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மதர் போர்ட்ல இருக்கிற பின் வந்து ப்ராசஸர்ல இருக்கிற பின்னை விட ஃப்ராஜைல். சோ அதே மைண்ட்ல வச்சுக்கணும். எப்படி இருந்தாலுமே பிரச்சனை தான். எது அதிகமான பிரச்சனைன்றது நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். இன்டெல் போன வருஷம் கம்ப்யூட்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே சொல்லாம எதுவுமே சொல்லாம வந்து கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 12th gen ப்ராசஸர் டெஸ்க்டாப் ஆல்ரெடி லான்ச் பண்ணதால அந்த 12th gen ப்ராசஸர் லேப்டாப்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது நல்ல விஷயம் என்னன்னா இன்டெலோட 6000 சீரிஸ் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 8 கோர் தான் இருந்தது. இன்டெல் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 14 கோர்ஸ் வந்து லேப்டாப் ப்ராசஸர் லான்ச் பண்ணிருக்காங்க. இது பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களோட புது ஹைபிரிட் ஆர்கிடெக்சர் மொபைல் ப்ராசஸருக்குமே வரப்போகுது. சோ இந்த ஹைபிரிட் ஆர்கிடெக்சர் ரொம்ப எதுல சூட்டபிள்னா நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி லேப்டாப்ஸ்ல ரொம்ப சூட்டபிள். ஏன்னா நீங்க ஆன் பேட்டரியில் இருக்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோரை வந்து
டவுன் பண்ணிட்டு எஃபிஷியன்சி கோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும். பேட்டரி லைஃப் உண்மையாக நிறைய கிடைக்கும். ஈவன் ஹை பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ் சீரிஸ் ப்ராசர்லையுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால இந்த 12 ஜென் ப்ராசர் லேப்டாப்ஸ்ல வந்து உண்மையாக ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. பட் இதை தவிர்த்து இன்டெல் வேற என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னும் 2-3 விஷயம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு சொல்றதுன்னா இன்டலோட ஆல்கெமிஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பாருங்க இன்டெல் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட மொபைல் வெர்ஷன்ஸை 12th ஜென் லேப்டாப்ஸோட ஷிப் பண்ண போறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்றது நமக்கு அந்த லேப்டாப்ஸ் வரும்போது தெரிஞ்சும் போதே அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் இவங்க வந்து ஒழுங்காக கிராஃபிக்ஸ் கார்டு பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற விஷயத்த. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஐஓடி பிளாட்ஃபார்ம் வந்து பத்தி பேசியிருந்தாங்க. அது என்ன சொல்லுவேன்னா இன்டெலுமே செல்ஃப் டிரைவிங் காஸ்ட்ல வந்து நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் என்விடியா பண்ற மாதிரி. ஸோ அதை பத்தின சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஐஓடி ப்ராசரை பத்தி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு $15 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸ்ல உங்களோட லேப்டாப்ஸ் வந்து யூஸ் பண்றது, லைக் ஸ்கிரீன் ஷேரிங் இந்த மாதிரி விஷயத்துக்காக அதை வாங்கியிருக்காங்க. இந்த மொபைல் போன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, எங்க போன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்கு, எங்க போனை வந்து ஈஸியா வந்து மிரர் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு காமெடி தான் இங்க பண்ணிருக்காங்க. இன்டெல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கம்பெனி. அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுன்றது நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது அவங்களோட வேலையே கிடையாது. அது சாஃப்ட்வேர் பண்ணிடுவாங்கல்ல. தெரிஞ்சுக்கிட்டியா? ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோல நம்ம வந்து இவங்க 3 பேரும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். அண்ட் இதை தவிர்த்து இன்னும் சிலர் வந்து குரல் வித்தைகள் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் BMW பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ஃபர்ஸ்ட் கலர் சேஞ்சிங் காரை வந்து ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு POC மாதிரி தான், ஜஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி. இது வந்து ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார் எப்படி வந்து கலர் ஷிஃப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுதுன்னா அந்த காரை சுற்றி உங்களுக்கு டிஸ்பிளே ஒன்று வச்சிருக்காங்க. என்ன ப்ரோ டிஸ்பிளே எப்படி அப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆக்சுவலாக அது புதுசாக இருக்கிற டெக்னாலஜி இல்லை, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருந்த டெக்னாலஜி தான். என்னன்னு சொல்லுதுன்னா நம்ம கிண்டல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணதில்லை, பிரபு தான் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னார். கிண்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் கூட நீங்கள் சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ண முடியும், ரொம்ப நாளைக்கு சார்ஜ் நிற்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா அது ஆக்சுவலாக பார்த்தா ஒரு இங்க். ஸோ அது இங்க்னா எலக்ட்ரானிக் இங்க்னு சொல்லலாம். இந்த இங்க் டிஸ்பிளேஸ்ன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுன்னா இங்க்ஸை வந்து ஒரு கேப்சூலில் அடைச்சு வச்சிருப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட் கேப்சூல்ஸ்ல. அதில் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் இங்க்ஸ் இருக்கும், ஒயிட் இங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் இங்க். இந்த 2 இங்க்குமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கலி அட்ராக்ட் ஆகும், அட் த சேம் டைம் ரிப்பல் ஆகும். இன்கேஸ் நீங்க அந்த இங்க் கேப்சூலுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் பிளாக் இங்க்ஸ் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ பிளாக் இங்க்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணனால மீதி இருக்கிறது என்ன ஒயிட் இங்க்ஸ் தானே. ஸோ அந்த ஒயிட் இங்க்ஸ் வந்து வெளியே உங்களுக்கு தெரியும், சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு ஒயிட்டா தெரியும். அப்படியே வாய்ஸ் வர்ஸா நீங்க நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம பொதுவாக ஒரு டிஸ்பிளே இருக்குன்னு வைங்களேன், அந்த டிஸ்பிளே வந்து நம்ம கரண்ட் கொடுத்துட்டே இருந்தால் அது ஏதாவது ஒன்று காட்டிட்டே இருக்கும். பட் இதுல அப்படி கிடையாது, அந்த கலர் ஷிஃப்ட் பண்றோம் இல்லையா அதுக்கு தான் உங்களுக்கு பவர் தேவை, மற்றபடி வேற எதுக்குமே பவர் தேவையில்லை. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ஆல்ரெடி யூஸ்ல தான் இருக்கு. இதை கார்ல யூஸ் பண்றாங்க BMW. ஸோ இது பெரிய விஷயம் தான். பட் இது ஜஸ்ட் ஒரு POCன்றதால அது ப்ரொடக்ஷன்ல வந்தாதான் தெரியும். அண்ட் அவங்க அதை பத்தி பேசும்போது கூட இந்த மாதிரி ஒன்று பண்றதுன்ற ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை காட்டுறதை நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களே சொல்லியிருந்தாங்க CES ஈவெண்ட்ல. அண்ட் இது தவிர்த்து PSVR 2 PlayStation அவங்களோட 2nd ஜெனரேஷன் VR ஹெட்செட் வந்து லான்ச் பண்ணாங்க. அதை HMD. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புது புது விஷயங்கள் இருக்கு. ஏன்னா PSVR-ஓட 1st ஜெனரேஷன்ல என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் அவுட் ட்ராக்கிங் கிடையாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் Oculus Quest 2லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சைட் அவுட் ட்ராக்கிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது Oculus Quest 2 வீடியோ வருது. இதுக்கு எக்ஸ்ட்ரா கேமராஸ்லாம் தேவையில்லை, இந்த ஹெட்செட்டே போதும். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களோட மூவ்மெண்ட் ரொட்டேஷன் இது எல்லாத்தையுமே வந்து ட்ராக் பண்ணிக்கும். பட் PSVR-ஓட 1st ஜெனரேஷன் அப்படி கிடையாது, உங்களுக்கு PS கேமரா தேவை. அது இருந்தால் தான் உங்களால் வந்து PSVR-ஓட மூவ்மெண்ட் ட்ராக் பண்ண முடியும். பட் இப்போ வர PSVR 2ல அது கிடையாது. அண்ட் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ ட்ராக்கிங். அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கன்சியூமர் VR ஹெட்செட்லையுமே ஐ ட்ராக்கிங் கிடையாது. ஐ ட்ராக்கிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க VR ஹெட்செட் போட்டுருக்கும் போது VR ஹெட்செட்ல இருக்கிற ஸ்கிரீன்ல எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க பார்க்கலோ அந்த ஆப்ஜெக்ட் தான் பாக்குறீங்கன்றது இந்த VR ஹெட்செட்க்கு தெரியும். நடிக்காத, நீ பாத்த இல்ல, நீ பார்த்தத நான் பார்த்தேன் இல்லன்றல்ல. ஸோ இன்கேஸ் அப்படி ஒரு டேட்டா நமக்கு கிடச்சுன்னா உங்களுக்கு நிறைய புதுசு புதுசாக விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மல் விஆரில் நீங்கள் வந்து கண்ட்ரோலர் எடுத்து அதை பாயிண்ட் பண்ணி அவரை ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஐ ட்ராக்கிங் தான் நீங்கள் அந்த பட்டனை பார்த்தா மட்டும் போதும் நீங்கள் அந்த பட்டனை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து போன ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷனுக்கும் ரெசல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபீல்ட் ஆஃப் வியூ இன்க்ரீஸ் ஆக நமக்கு ரொம்ப ரொம்ப இமர்சிவ் ஃபீல் கிடைக்கும். இப்போ தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா PSVR ஒரு விஆராக மாறி இருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற கன்சியூமர் விஆர் ஹெட்செட்ஸை விட சில அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்ல விஷயம். ஏன்னா அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அகைன் அது காம்படிட்டிவாக Oculus தான் கொண்டு வருவாங்க, இல்லை மற்ற பிராண்ட்ஸும் கொண்டு வருவாங்க. ஈவன் ஐ ட்ராக்கிங்கே Oculus Quest 3ல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் நிறைய விஷயம் நம்ம பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு. பட் இந்த வீடியோவில் நம்ம அவ்வளோத்தையும் பேசினா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே கம்மி நான் சொன்னதே. ஸோ என்னென்ன நான் இங்கே சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வேற ஏதாவது விஷயம் இருக்கு புதுசாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல போடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது புதுசாக வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. டாபிக் நான் வீடியோ ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது இருக்கும். Bye.